மத்திய சென்னை தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு? மக்கள் சொல்வதென்ன? விரிவான அலசல் இதோ. தமிழ்நாட்டில் அவங்க வானவே வேணாம். தாமரை மலருமா மலராதா? மலராது. ஸ்டாலின் இப்போ நல்ல குறை சொல்கிற அளவுக்கு அவர் நடத்தல ஆட்சி. இந்த முறை யாருக்குமே வாக்களிக்கக்கூடாது ஒரு முடிவு எடுத்திருக்கேன். பெரிய மாற்றத்தை ஒரு தாக்கத்தை உண்டாக்குறாருன்னு கேட்டிங்கன்னா பிஜேபியில் அண்ணாமலை இல்லைன்னா சத்தியமாக நடக்காது. இங்கே சென்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான். மன்மோகன் சிங் இருந்தார், வாஜ்பாய் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து மோடினா தான் எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை மத்திய சென்னை தொகுதியானது ஒரு முக்கியமான நாடாளுமன்ற தொகுதியாக திகழ்கிறது. குறிப்பாக இந்த தொகுதியில் பார்த்தோமேனால் எழும்பூர் ரயில் நிலையம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், அதே போன்று ராஜீவ்காந்தி மருத்துவமனை, சேப்பாக்கம் மைதானம், கேஎம்சி மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு அடையாளங்களுடைய திகழக்கூடிய இந்த மத்திய சென்னை தொகுதியானது தமிழகத்தின் ஒரு முக்கியமான நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கிறது. திமுக சார்பில் தயாநிதி மாறன் அவர்கள் இரண்டாவது முறையாக போட்டியிடுகிறார். தேமுதிக சார்பில் பார்த்தசாரதி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் கார்த்திகேயன் போட்டியிடுகிறார். பாஜக சார்பில் வினோத் பி செல்வம் போட்டியிடக்கூடிய இந்த தொகுதியில் ஒரு கடும் போட்டி நிலவுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த தொகுதி மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, யார் வெல்வார்கள் என்பதனை இந்த தொகுதி மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். கண்டிப்பாக இருக்குது. நாங்கள் எப்போவுமே சூரியனுக்கு தான், நாங்கள் திமுக கட்சிக்காரங்க தான், இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். மோடிக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டோம். ஏன் எதுக்கு அவனுக்கு எதுக்குப்பா நம்ம ஓட்டு போடணும்? வடநாட்டுக்காரன் அவன். நாட்டுக்காக ரத்தம் செஞ்சவங்க நேரு, இந்திரா, ராஜீவ்காந்தி, அந்த குடும்பமே நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. அப்படியே பட்டவங்க தான் அங்கே நாட்டை ஆளணும். வரலையா? எங்கே வந்தார்? எப்போ எங்கள் தளபதி கொடுத்தாருப்பா 6000, மக்களுக்கு 6000 அவர் கொடுத்தாரு. மோடி வந்தார், நிர்மலா சீதாராமன் வந்தால, அவர் கொடுத்தாளா? இப்போ அண்ணாமலை பறந்து பறந்து பாடுறாரு. அவர் ரக்கையை உடைக்கணும். என்ன ஏதாவது ஒரு பிஜேபி ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷன்ல? தமிழ்நாட்டில் அவங்க வானவே வேணாம். தாமரை மலருமா மலராதா? மலராது. இந்த முறை யாருக்குமே வாக்களிக்கக்கூடாது ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஒரு தயாநிதி செகண்ட் டைமாக மறுபடியும் எம்பி எலெக்ஷனுக்கு நிற்கிறாரு. அவர் லாஸ்ட் டைம் நின்னப்போ நிறைய பெனிஃபிட்ஸ் பண்ணியிருக்காரு. மெயினாக என்னோட இது என்னென்னா, இப்போது ஒரு ஊருக்கு பேசுகிறோன்னா ஒரு எஸ்டிடி போட்டு பேசுகிறதுக்கு நம்ம நிறைய செலவு பண்ணியிருக்கோம். அதே போல் நான் அந்த டைம் தான் நான் கல்யாணம் பண்ணி வந்தேன். அப்போ வந்து எங்கள் அப்பா அம்மாகிட்டேருந்து வர ஃபோன் கூட நான் வந்து காசு கட்டி நான் கேட்டிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து ₹1 நம்ம இந்தியா ஃபுல்லாக பேசுகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து எளியவர்களுக்கெல்லாம் வந்து கைபேசின்றது ஒரு கனவு தான். ஆனால் அதை வந்து அவர் குறைந்தபட்ச விலைக்கு வந்து எல்லாருக்குமே கொடுத்து இன்றைக்கி வந்து ஒரு பயம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் போய் நம்ம மீட் பண்ண கொள்ள, அதுக்கு வந்து கைபேசின்றது முக்கியமான இது. ஒரு ஆபத்து காலத்தில் நம்மளுக்கு வந்து உதவுறதே நம்மளோட கைபேசி தான். அது வந்து அவர் பண்ணி கொடுத்தது மிகப்பெரிய இது. நான் கிறிஸ்டியன், எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஆதி திராவிட கிறிஸ்டின்ஸை வந்து எஸ்சி கேட்டகரியில் போட்டால் எல்லாருக்குமே ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கும். மெயினாக படிக்கிற பசங்களோட அந்த கட் ஆஃப் மார்க் வந்து பிசின்றதுனால ரொம்ப இதாகுது. அதை வந்து அவர் எஸ்சியாக மாற்றிட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷமாக நான் வந்து வாடகையில் தான் இருந்தேன். இப்போ முதல்வரோட இந்த மனு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. முதல்வர் திட்டத்தின் கீழ் வீடு தரேன்னு சொல்லி நான் எழுதி போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் எல்லாமே எனக்கு இப்போ வீடு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவரோட ஆட்சியில் இந்த மாதிரி கிடச்சிது. நானும் ஏடிஎம்கே இருக்கும் போதெல்லாம் எழுதி போட்டுகிட்டே தான் இருந்தேன். எனக்கு எதுவுமே வரவே இல்லை. ஆனால் இவரோட ஆட்சியில் எழுதி போட்டு ஒரு 6 மாதத்துலேயே எனக்கு வீடு கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் என் பாப்பாவுக்கு படிப்புக்காகலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் வேணும்னு கேட்டால் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இந்த ஆட்சியில் நடக்குது. மகளிருக்காக நிறைய ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. மெயினாக இந்த ₹1000 மந்த் எண்ட் ஆகும்போது கையில் காசு இல்லைன்னு நினைக்கும் போது கரெக்டாக அக்கௌண்ட்டில் வந்து எழுந்தது. இன்னும் நிறைய பல மேலும் இவங்களே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. தயாநிதி மாறன் சாரும் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா புதுமை பெண் திட்டம்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இவங்க வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. அதை பற்றி ஒன்றும் இது இல்லை. அவர் ஈஸியாக ஜெயிச்சிடுவார். அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் 100% உண்டு. ஜெயிக்காத விடவும் மாட்டாங்க. அவங்க எதுலேயுமே அவங்க வாய்ஸ் உள்ளால். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் நல்லா வருவார். ஏற்கனவே என்னை வந்து பொங்கல் அப்போது பீச்சில் ஒருத்தர் கேட்டாங்க. நான் சொன்னேன், அந்த ஆளுநர் கோச்சிங் போனார் பார், அந்த பீரியடில் சொன்னேன்.
ஏதோ ஆட்சி நல்லபடியாக நடந்துன்னு வருது. ஸ்டாலின் இப்போ நல்லா குறை சொல்கிற அளவுக்கு அவர் நடத்தலை ஆட்சி. அவர் நல்லா தான் நடத்தின்னு வர. அதை வீணாக கெடுத்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அது எப்படி என்கிட்ட இருக்குது அந்த இது. பாஜகவுக்கு வருவாங்க, அவ்வளோலாம் அந்த அளவுக்குலாம் இது பண்ண முடியாது. மோடி அவர் ஒரு இதுவாக இருந்தால் கூட மற்றவங்களுக்கு பற்றி என்ன தெரிய போகுது? வாய்ப்புகள் கம்மி தான், அதை பற்றி இது இல்லை. இருந்தாலும் அவங்க பிஜேபியும் வந்து மோதி பார்ப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃப்னு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாமே வந்து டிஎம்கேக்கு போடுவாங்க. பட்டு ஒரு சான்ஸ் இந்த லாஸ்ட் ஒரு சான்ஸ் பார்ப்போம். பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்றதை பார்ப்போம். அடுத்து அந்த பக்கம்லாம் நார்த் சைடெலாம் வந்து பிஜேபி நல்லா பலமாக இருக்குன்றாங்க. அதுக்கும் ஒரு வாய்ப்பு பார்ப்போம். இது இங்கே சென்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் 100% வர வாய்ப்பு. ஏன்னா ஏடிஎம்கே பிளவுபட்டு இருக்குது. அதனால ஒரு இன்னும் அதிக கூடுதலாக ப்ளஸ் மெயினாக தான் காரணம். இப்போ 2 ஓட்டி நீங்கள் வச்சு பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ அப்போ தான் தெரியும். இப்போ டிஎம்கே வந்து ஒன்று இருக்குது, ஏடிஎம்கே 2 இருக்குது, ஓபிஎஸ் 1 இபிஎஸ் 1. அது டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு எவ்வளோ வாங்கினா அந்த டிஸ்டன்ஸு ஒட்டுமொத்த 40 தொகுதியும் பார்த்தீங்கன்னா அப்போ ஏடிஎம்கே ஒரு பிளவுபட்டுக்கிறதுனால கண்டிப்பாக டிஎம்கேக்கு ஒரு சான்ஸ். என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓட்டு 5% கண்டிப்பாக நான் தமிழர் வளர்ந்த ஒரு கட்சி. அதேமாதிரி பிஜேபியும் போன வாட்டியை விட இந்த வாட்டி ஒரு 15-20% ஓட்டு வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து கல நிலவரம் இல்லை, அது பர்சன்டேஜ் தான் சொல்ல முடியும். அதான் நான் சொல்கிறது கரெக்டாக புரிஞ்சு. கண்டிப்பாக அதான் சொல்கிறேன். 40 தொகுதியுமே வந்து நான் வந்து ஒரு கோடு தான் உங்களுக்கு தரேன், நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஏடிஎம்கே 2 இருக்கிறதுனால திமுகவுக்கு ப்ளஸ். நீங்கள் 40 தொகுதியை வந்து 2த்தையும் கூட்டி பாருங்கள். ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி இதெல்லாம் ஒன்றா அந்த கட்சி தான் அம்மா இருக்கும்போது. இப்போ பிளவுபட்டு இருக்கிறதுனால 100% டிஎம்கேக்கு வாய்ப்பு. கண்டிப்பாக 35 சீட்லேருந்து 40 சீட்டு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் முதலமைச்சர் அவர்களை ரொம்ப இந்த வீடுக்கு இடம் கொடுக்கலன்னு ரொம்ப சவுண்டாக பேசிட்டேன். அந்த சத்தம் போட்டதுக்கே முதலமைச்சருக்கு முன்னாடி அவர்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இன்றைக்கி நான் சொன்னவங்க நாங்கள்லாம் கூடி இது பண்ணோன்னே உடனே எங்களுக்கு வீடு கொடுத்தாட்டாரு. வீடு கொடுத்ததுனா இன்றைக்கி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இன்றைக்கி அவருக்கு ரொம்ப கும்பிட்டு ரொம்ப காலை தொட்டு கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க. அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் எங்கள் உரிமை தொகை எங்களுக்கு மாதம் எனக்கு கரெக்டாக எங்களுக்கு வந்துடுது. அது எனக்கு ரொம்ப பயன்படுது. அந்த உரிமை தொகை எனக்கு பயன்படுது. பஸ் டிக்கெட்டில் போகிறோம், எனக்கு போகிறேன், அதுக்கு டிக்கெட் இல்லாமல் இருக்கிறது அது ரொம்ப இதுவாக இருக்குது. ஆமாம், பண்ணியிருக்கிறாங்க. ரோடு போட்டு கொடுத்துறாங்க, லைட்டு போட்டு கொடுத்துக்கிறாங்க, தண்ணி வரி கொடுத்துக்கிறாங்க. எல்லாம் எங்களுக்கு மெயினாக பட்டா இல்லை, அதுக்கு பட்டா கொடுத்தாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எங்களுக்கு கண்டிப்பாக வருவார். அவருக்காக தான் எல்லாம் ஓட்டு போடுவாங்க. சரியா? உதயசூரனுக்கு நாங்கள் போடுறோம், எங்களுக்கு நல்லது செய்தால் நாங்கள் போடுறோம். மத்திய சென்னை தொகுதியில் 4 முறை போட்டியிட்டு 3 முறை வென்றுள்ள தயாநிதி மாறன் 5வது முறையாக இம்முறையும் களம் காண்கிறார். அதனால் அவருக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் பாஜக வினோத் பி செல்வத்தை களம் இறக்கியிருக்கிறது. இவரும் மக்களை கவரும் வகையில் பிரச்சாரம் செய்து வருகிறார். திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக களம் காண்பதாக கூறும் பாஜக மத்தியில் நிச்சயம் மோடி ஆட்சிதான் மீண்டும் வரும் என்று கூறி வாக்கு சேகரித்து வருகின்றனர். அதோடு தயாநிதி மாறன் மீது உள்ள மக்களின் வெறுப்பையும் அவர் வாக்காக மாற்ற முயன்று வருகிறார். அவரது வெற்றி வாய்ப்பு இங்கு எப்படி உள்ளது என்பதை மக்கள் சொல்லவே பார்க்கலாம். தயாநிதி மாறன் டிஎம்கே ரெப்ரசன்ட் பண்ணி நிற்கிறாரு. மீடியா பர்சனாக நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், அவர் என்ன பண்ணியிருக்காரு அதை மட்டும் சொல்லுங்களேன். திராவிடம் பேசுகிறாங்களே, அவங்க பசங்க எல்லாமே வந்து தமிழ் கற்றுக்கிறாங்களா? ஒன்றும் கிடையாது. நான் வந்து பிஜேபியை ரெப்ரசன்ட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். ஆஸ் அ இந்தியன் சிட்டிசனாக 2016 வந்து மோடி வந்தார்னு வச்சுக்கிறீங்களேன். மோடி வந்து டிஜிட்டலைஸாக நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு. யூபிஐ இன்றைக்கி எடுத்தாலுமே எல்லாருமே பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா யூபிஐ வந்து இட்ஸ் அ பிக் சப்போர்ட் டு எவ்ரி ஒன். யூத்துக்கு சரி வாட் எவர் பணம் ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா அன்றைக்கி வந்து பெரிதாக இருந்தது. ஆர்டிஜிஎஸ் வந்து 25 ரூபா வந்து சார்ஜஸ்ஸு. அதை தாண்டி வந்து நார்மலாக வந்து ஒரு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா வந்து பெரிய விஷயமா இருந்தது. இன்றைக்கி வந்து ₹1 ₹2 கூட யூபிஐ மூலமாக நம்ம பண்ணுறோம். இது வந்து பெரிய மாற்றம் தான். இது நான் பிஜேபிக்கு சப்போர்ட்டுன்னு நான் சொல்ல வரல.
அலைன்ஸாக வராங்க. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய சென்னையில் வந்து வினோஜ் அவர் வந்து போட்டியிடுறாரு, நிறைய செஞ்சுருக்காரு. பர்சனலாக எனக்கும் அவருக்கும் கனெக்டிவிட்டிலாம் ஒன்றும் கிடையாது. பட் மத்திய சென்னையில் அவர் போட்டிடுறாருன்னா நான் வந்து அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். திராவிடத்துக்கு தான் நான் வந்து ஓட்டு போட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே டிஎம்கே தான் ப்ரோ. டு பி ஃப்ராங்க் எல்லாருமே டிஎம்கே தான். ஆனால் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து பெரிய கடவுள் நம்பிக்கையோ ஒரு இந்துத்துவவாதியோ நான்லாம் கிடையாது. பட் நடைமுறை வாழ்க்கைக்கு என்ன நமக்கு அதுதான் வந்து நம்ம பார்க்கணும். இன்றைக்கி வந்து டிஜிட்டலைஸ்டாக நம்ம என்ன வந்து முன்னேறி இருக்கோம். மோடி வந்தக்கப்புறம் 1008 கான்ட்ரவர்சி இருக்குது. மன்மோகன் சிங் இருந்தார், வாஜ்பாய் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து மோடினா தான் எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க இந்தியாவை. பெரும்பாலும் ஓட்டு உடைக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நாம் தமிழர், ரெண்டாவது பிஜேபி. நான் அண்ணாமலைக்கு பெரிய ஃபேனு. ஐபிஎஸ்ஸாக எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருந்தாப்புல 9 வருஷமாக ஒரு ஸ்டேட்டில் இருந்தார். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு தாக்கத்தை உண்டாக்குறாருன்னு கேட்டிங்கன்னா பிஜேபியில் அண்ணாமலை இல்லைன்னா சத்தியமாக நடக்காது. இப்போ இந்த தொகுதி அந்த தொகுதி இல்லை, எல்லாருமே என்னென்னா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பார்க்கணுன்றாங்க. இப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க உரிமை தொகை வரலன்றாங்க, 6000 ரூபாய் வரலன்றாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு உரிமை தொகைனா இவங்க எதாவது சொல்கிறாங்க அங்கீகரிக்கப்பட்டவங்க அந்த மாதிரி, அது என்ன இவங்ககிட்ட இல்லைன்னு எனக்கு புரியல. அது மாதிரி எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கிற மாதிரி பண்ணாங்கன்னா எந்த கட்சினாலும் ஓட்டு போடலாம். அது டிஎம்கே அந்த சரி பிஜேபி எதுக்குனாலும் போடலாம். இவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்களுக்கு கொடுக்கல இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி பிரிக்கிறது மட்டும் வேணாம். எந்த ஒரு இது கவர்மெண்ட் பண்ணுறதால எல்லாருக்கும் பண்ணிட்டோம். எல்லார் வீட்லையும் கஷ்டம் இருக்குது, எல்லார் வீட்லேயும் இருக்குது. பொதுவாக எல்லாரும் பண்ணுறதா கேட்குறாங்க. சொந்த வீட்டில் இருக்கனால அவங்க வீட்டில் கஷ்டம் கிடையாது, இல்லை வாடகை வீட்டில் இருக்க எல்லார் வீட்டில் எல்லாமே இருக்கிறனால யார் தொகுதி நின்னாலும் அடுத்தது ஏதாவது ஒரு பிரச்சனை வெள்ளம் வருது எது வந்தாலும் பொதுவாக பண்ணுங்கள், பிரிக்காதீங்க. இந்த உரிமை தொகை எது இருந்தாலும் இவங்களுக்கு தகுதி இருக்குது தகுதி இல்லை அதை பிரிக்காதீங்க. அதை தான் சொல்ல வேண்டியது. தகுதி இருக்கவங்களும் இருக்காங்க, தகுதி இல்லாதவங்க அப்படின்னா இல்லை. சென்னையில் இருக்க 6 தொகுதி வில்லிவாக்கம், அண்ணா நகர், ஆயிரம் விளக்கு எல்லாமே திமுக தான் இருக்குது. மீண்டும் மத்திய சென்னை வந்து தயாநிதி மாறனுக்கு தக்க வைப்பாருன்னு கருத்து கணிப்புலையும் சொல்லியிருக்கு. இல்லை அவரோட தொகுதி இது, அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. நிறைய அந்த தொகுதியில் சேஞ்சஸ்லாம் ஆயிருக்கு. இப்போ இது திருமங்கலம் பார்த்தீங்கன்னா இங்கே 10 வருஷம் முன்னாடி இருந்தது வேறு, இப்போ இருக்கிற திருமங்கலம் வேறு, எல்லாமே சேஞ்சஸ் நிறைய ஆயிருக்கு. இப்போ இன்னும் நிறைய சேஞ்சஸ் வேணும்னா இன்னும் கூட அவங்களே ஏதாவது இருந்து மறுபடியும் நல்லா பண்ணலாம். ஏன்னா அவங்க நிறைய கெப்பாசிட்டியில் இருக்காங்க. அடுத்தது அவங்க வந்தால் இன்னும் நிறையா பண்ணலாம். இல்லை ஒரு சேஞ்சஸ் ஏதாவது வேணும்னா பிஜேபி வரலாம், வேறு கட்சி எல்லாமே இருக்கலாம். ஏன்னா அவங்களும் நல்லா என்னோட ஒப்பீனியன் என்னென்னா அடுத்தது இன்னும் ஒரு ஆள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமான்னு கூட தோணுது. அவரை பற்றி நாங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்க்கறதுனால அவரை பற்றி நிறைய தெரியும் எங்களுக்கு. அதனால் நிறைய செஞ்சுருக்காரு அவர் நல்லது. காலேஜில் ஸ்காலர்ஷிப்பில் இருந்து எல்லாமே, இப்போ புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே பெண்களுக்காக நிறைய இந்த பஸ்ஸில் பேருந்துகள் வந்து இலவசமாக டிக்கெட் பெண்கள் போகிறாங்க. அதுலேருந்து எல்லாமே நல்லதாக செஞ்சிட்ருக்காங்க. பெண்களுக்காக நிறைய இடஒதுக்கீடும் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. காலேஜில் ஸ்காலர்ஷிப் எல்லாமே கிடைக்கிது. அது எதுக்காக நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ இன்னைக்கு நான் பார்த்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தயாநிதி மாறன் அதோட இன்றைக்கி தான் வராரு. அடுத்து வேறு யாருக்கு போட்டாலும் அவங்களும் இதே தான் பண்ண போகிறாங்க. ஸோ எதுக்கு அவங்களுக்கு போட்டு நம்ம இது பண்ண இல்லை, அப்படி போட்டு தான் ஆகணும். என் ஜனநாயக கடமை ஆட்டணும்னா நான் நோட்டாவுக்கு போடும். இல்லை இப்போ மீண்டும் 2வது முறையாக போட்டிடுறாரு, 3வது முறையாக போட்டிடுறாரு. என்ன உங்களுக்கு எந்த கட்சி மேலே நம்பிக்கை இல்லை? ஆமாம், பாஜக வினோத் பி செல்வம் போட்டிடுறாரு, தேமுதிக பார்சாரதி எனக்கு நிறைய நண்பர் தான். இருந்தாலும் அரசியல்வாதின் போது எல்லாருமே அதான பிரதர். யார் வர போகிறாங்க சொல்லுங்கள். திமுக வெள்ளத்தில் 6000 ரூபா கொடுத்து மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஒரு சிக்னல் கிராசிக்கு 1500 ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. 10,500 ரூபா ஃபைன் கட்டி எஃப்சி பண்ணியிருக்கிறேன். எங்ககிட்ட வாங்கி தானே இப்படி தானே தரீங்க, நீங்கள் சொந்தமாக தரலையே. ஒரு சிக்னல் கிராசிங் 1500 ரூபா அதிகமாக இல்லையா? ஹெல்மெட் இல்லைன்றது சரியா? இப்போ நானும் என் பொண்ணும் போகிறோம், ஓட்டுறவங்க போட்டிருக்காங்க. பக்கத்தில் இறங்கிக்க போகிறேன் அந்த கார்னரில். யார் அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா, அது எல்லாருக்கும் ஊறி போச்சு. நாங்களும் 55 வயசு வரைக்கும் உதயசூரி தான் போட்டுருந்தேன், அதில் மாற்றம் கிடையாது. ஒரு சில இதுக்காக தான். ஆனால் இந்த முறை வந்து இவர் இழுப்பறியில் தான் வருவார கண்டி முதல் மாதிரி எல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா மக்கள் அவர் மேலே வெறுப்பு, அவர் சாத கட்சி மேலே இருக்கோ இல்லையோ இவர் தனிப்பட்டமாக இவர் மேலே வெறுப்பு இருக்குது. மத்திய சென்னையில் திமுகவுக்கான செல்வாக்கு அதிகம்தான். இம்முறை அதிமுக, பாமக போன்ற கட்சிகள் போட்டியிடாமல் பாஜக, தேமுதிக களம் காண்பதும் திமுக வெற்றியை மாற்றியமைக்கவும் வாய்ப்புள்ளது. விஜயகாந்த் மறைந்த பின் நடக்கும் முதல் தேர்தல் என்பதால் அனுதாப ஓட்டுகள் வரலாம் என அதிமுக நம்புகிறது. மக்களும் அதை சொல்கிறார்களா? திமுக இந்த 3 ஆண்டு ஆட்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில் ஏறிடுச்சு. இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபா கரண்ட் பில் வருதுன்னா இப்போது ஒரு 2200 ரூபா 2300 கரண்ட் பில் வருது. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸு சொத்து வரியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டபுள் மடங்கு ஆயிடுச்சு. இப்போ சொத்து வரி ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன வீட்டுக்கு ஒரு 4000 5000 வருதுன்னா இப்போ வந்து ஒரு 10,000 அளவுக்கு வருது. அது இல்லாமல்
உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் பத்திரப்பதிவு துறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அதிகம் பண்ணிட்டாங்க, ஃபீஸ் அதிகம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 3 வருஷத்தில் எக்ஸ்பென்சஸ் தான் அதிகமாக போயிடுச்சு. ரெவென்யூ கம்மியாகிட்டு இருக்குது, எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிட்டுருக்கு. இது இது வந்து சென்ட்ரல் எலெக்ஷன், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஸ்டேட் செஞ்ச விஷயத்தை பார்த்து ஓட் போடுவாங்களா, இல்லை சென்ட்ரலில் வந்து நரேந்திர மோடி கவர்மெண்ட் பண்ண அந்த விஷயத்தை பார்த்து? இப்போ ரெண்டு சைடும் பார்ப்பாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அந்த 5 வருஷத்தில் என்ன அவங்களுடைய ப்ராக்ரஸ் என்ன, ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதையும் பார்ப்பாங்க. இந்த சேம் வைல் இந்த 3 வருஷத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து தே ஹேவ் டு get the funds from the central government to make it easy. ஸோ அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்ட்ஸ் வாங்கினா தான் இந்த மாதிரியெல்லாம் இப்போ சப்போஸ் இது கரண்ட் பில் ஏன் ஜாஸ்தின்னா ஸோ த பவர் லைக் யூனோ அந்த அக்ரிமெண்ட்டு திஸ் கைண்ட் ஆஃப் திங் அண்ட் ஆல் தே ஹேவ் டு கெட் இட் ஃப்ரம் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்தால் தான் இங்கே வந்து அவங்க the state government can run the thing. It will be easy to run the government. காசு கிடைக்கவே இல்லைங்க. 20 வயசுலேருந்து எலெக்ஷன் இருக்குது ஓட்டு போடுறேன். நான் ஓட்டு போடாமல் இருந்ததே கிடையாது, போடுறேன். போட்டு ஒருத்தரும் ஒன்றும் எங்களுக்கு தரவே இல்லைங்க. ஜெயலலிதா தான் கிரைண்டரும் இந்த மிக்சி கொடுத்தா, வேறு எதுவும் ஒருத்தரும் கொடுக்கல, ஒருத்தருக்கு ஒன்றும் கொடுக்கல. ஆனால் ஓட்டு போடுறது பூரா உதயசூரியனுக்கு தான் போடுறேன். தெரியல எங்கள் வீட்டில் எதில் போடுறாங்கன்னு தெரியாது, அவங்க போடுறதுல நான் போடுவேன். ஆமாம், இல்லை அவங்க எங்கள் வீட்டில் எங்கள் பையன் மருமக அவங்கெல்லாம் எதில் போடுறாங்களோ அதில் நான் போடுவேன். எதில் அவங்க போட சொன்னாலும் போடுவேன். அவங்க சொல்கிறது தான். அவங்க எதுவும் வேண்டாம், ஓட்டே வேண்டாம்னாலும் பேசாமல் வீட்டில் இருப்பேன். பாடுற டைம் இருக்குதுல்ல, ஆட்சியில் நல்லா வந்தாங்கன்னா எல்லாருக்கும் செய்ய வேண்டியது செஞ்சுருவோம். நாங்கள் 2 நாள் தான் பாப்பா, ஒரு செகண்டில் கூட முடிவு எடுத்துடலாம்ல. ஓட்டு போட போகிறல ஒரு செகண்டில் உள்ளே போகிற சொன்னாட்டி முடிவு எடுத்துடணும்ல. அதுதான் நல்ல முடிவாக எடுக்கணும், அவ்வளோதான். வெள்ளத்துலையா பாதி பேருக்கு வந்துட்டு பாதி பேருக்கு வரல, எங்களுக்கெல்லாம் வரலப்பா. மகளிர் உரிமை தொகை அதெல்லாம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு, எந்த தொகையும் கொடுக்கல எங்களுக்கெல்லாம், மகளிர் தொகைலாம் இல்லை. இப்போ தயாநிதி மாறன் மீண்டும் 2வது முறை ஜெயிப்பாங்க. வரட்டும், யார் வந்தாலும் வரட்டும், நல்லா இருந்தால் சரிப்பா. மத்திய சென்னையை பொறுத்தவரை திமுக பாஜகவுக்கு இடையேதான் கடும் போட்டி என்கிறது கள நிலவரம். இந்த தொகுதியில் வெற்றி யாருக்கு என்பது ஜூன் 4ஆம் தேதிதான் தெரியவரும்.